ஃபுல்லாக நிறையா இருக்குது. ஓ ஹோட்டல் பிடிச்சிட்டு போயிடலாம். பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போய் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவோம் காய்ஸ். வெளியே சூடு, ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ வந்து ரைஸ் வச்சுருக்குது, ரைஸ் சாப்பிடுவோம். நம்ம ரைஸ் வச்சுருக்குது, ரைஸ் சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருந்து ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு பழகிட்டோம். இங்கே வந்து ராஜஸ்தானில் எவ்வளோ நீங்கள் காஸ்ட்லியான வீடு செஞ்சாலும் வைங்க, அது லீக்கேஜ் ஆகாமல் இருக்காது. சிமெண்ட் தெரியுது. அது இல்லாமல் இந்த ஃபுல்லாக இங்கே போட்டிருக்கு ஃபுல்லாக வந்து மெஹந்தி தான் காய்ஸ். சரி, அவங்கனால நடக்க முடியாது, ஸோ அங்கே உக்காந்துருக்காங்க. நான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு போவேன். இது பார்த்திங்கன்னா பழைய காலத்தோட டாக்குமெண்ட்ஸ். என்னோடய பர்த்டே கிஃப்ட் வந்து பைக்கு, அது வந்து என்னோடய அம்மா வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. मैं किन्हीं नहीं बताया, अपना आप हैंग मैसेज कर रही है दीदी. வரும்ல காய்ஸ், அது வந்து போயிருக்கு. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம்ல காய்ஸ். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரோடு காய்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் இந்த ரோடு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் பார்க்குறதுக்காக. ஏன்னா இது பார்த்து முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போயிடுவோம். ஆனால் அந்த லாக்கை க்ளோஸ் பண்ணனால நம்ம உள்ளே போக முடியல. ஆனால் சூப்பராக இருக்குது. அந்த சைடு தான் பார்க்கும்போது கொஞ்சம் லுக்காக இருக்குது. ஸோ இப்போது உள்ளே முதல் பார்க்கிங் பண்ணிடலாம், அதுக்கடுத்து உள்ளே போவோம். நான் மேலே நடந்து போவேன், ப்ளஸ் ரெக்கார்டிங் பண்ணுவேன் காய்ஸ். நம்ம போவோம். வந்து சொல்லுவாங்க ராஜஸ்தானில் தண்ணி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லா கடைக்கு வெளியே வந்து கேன் வச்சுருக்காங்க. எல்லா கடையிலும் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க காய்ஸ். வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் காய்ஸ். வாவ். தால் பாட்டி சூர்மா ராஜஸ்தானோட ஃபேமஸ்ஸு. இது பாட்டி தால் ப்ளஸ் இது வந்து சப்ஜி காய்ஸ். இது விண்டோ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒர்க்கிங் சேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, 5 மணிக்கு முன்னாடியே வந்துருக்கணும். அடிச்சிருக்கு மேலே, அதாவது. ஸோ நான் ரன்னிங் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கேன். ஸோ காய்ஸ், ஸோ அங்கிருந்தா பார்ப்போம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. பாதி காய்ஸ் மேலே வந்துட்டேன். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பாருங்கள். பியூட்டிஃபுல். மேலே இந்த ஜம்ப்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க பசங்க சுற்றி பார்த்து. ஓ செம்ம ஜம்ப். ஸ்லிப்பாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்லிப்லேயே ரோடு. சரி, இப்போ நம்ம வந்திருக்கோம் ராஜஸ்தானில். அதாவது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு. வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக ஒரு வாட்டி நல்லா தோண்டிட்டு திருப்பி இதில் மெஹந்தி போட சொல்லுவேன். வந்து நம்ம லேண்டுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த தோண்டி முடிச்சாச்சு. டிராக்டரில் அந்த இது பண்ணுவாங்களே, நல்லா பிளாக் ஆகிடுச்சு காய்ஸ் ஃபுல்லாக. மரம் இருக்குது, மரத்தில் உட்காந்துட்டோம். செம்மையாக இருக்குது காய்ஸ், வேறு லெவல். கம் ஆன்.
மேலே வாடா. நாங்கள் 10 to 15 days வந்து டைம் எடுப்போம் காய்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் காய்ஸ். இங்கிருந்த மேட்டுப்பாளையம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக தெரியுது. அங்கே வாருங்க காய்ஸ். லஞ்சுக்காக நல்லா கூட்டமாக இருக்குது. எல்லாம் லஞ்சு தான் காய்ஸ். எல்லாருமே லஞ்சு தான். மில்லியன் வியூஸு கோட் हो रहा है. सब्सक्राइब AK26. लाइक कमेंट शेयर. ஆல்மோஸ்ட் நம்ம கீழே வந்துட்டோம். இப்போ பஸ்ஸு பிடிச்சி கீழே போவோம். அதுக்கடுத்து வந்து நம்ம திரும்பி போயிடுவோம். ஆனால் 6 o'clock தான் என்ட்ரி. நம்ம என்டர் பண்ணிட்டு இருக்கோம் காய்ஸ். ஐ ஆம் கமிங். இங்கே ஸ்டே பண்ண போகிற காய்ஸ். ஏறுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப தப்பாக தான் இருக்கும். இன்னும் 16 வருஷம் ஆகிருக்குது. 16 வருஷம் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த பிரிட்ஜ் வேலை இப்போ முடிஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து 16 வருஷமாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. இல்லை பண்ணிட்டு இருக்கோம். அதில் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டுவோம். நான் என்னென்ன नहीं है कई को नहीं क्यों नहीं है भाई? ये भी तो नोट है. ओरिजिनल है डुप्लीकेट है ना, ऐसे क्यों नहीं हो? The finest actor ஆன ஏவி அவர்களை அன்போடு மேலே கரைக்கின்றோம். நல்ல கைகள் கொண்டாங்க. ஸோ அவங்க ப்ராங்க் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. நான் நோட்டு கொண்டு போயிட்டாங்க ஐஸ். ஒரிஜினல் தான் வச்சுக்கோங்க. பிளான் கேன்சல் பண்ணிடலாம் முடியாது. போனாலும் ரொம்ப நேரம் எடுத்துரும். ஸோ நம்ம வந்து காய்ஸ் நான் இப்போ பானிபூரி சாப்பிட்டு வேறு லெவல் காய்ஸ். செம்மையாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிடல. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து காட்டூர் பக்கம் வந்து போகும்போது வருவா. நியூ இயருக்கு வந்து கூட்டம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கூட்டம் இருக்குது. பட்டு எதுவுமே ப்ளே பண்ணல காய்ஸ். எதுவுமே ப்ளே பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் செம்மையாக கூட்டமாக இருக்குது. ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது. பட் எதுவுமே வந்து ப்ளே பண்ணல அதில் டவரில். ஸோ எப்போவுமே ப்ளே பண்ணும்போது வந்து ஃபுல்லாக வந்து க்ரௌட் ஆயிரும்.